எசேக்கியேல் 21 நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவைக்கு வடக்கு மட்டும் உள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். 5 அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சம் அறியும், அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. கர்த்தருடைய பட்டயம் அது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் விட்டு வைக்காதான். இந்த எசேக்கியேல் 21 என்ன எழுதப்பட்டிருக்கிறது, என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? எருசலேம் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்கிற விருப்பத்திலே சாலமோன் கட்டின தேவாலயம், அது சுற்றிலும் இருக்கிற இடம் எருசலேம் நகரம், எருசலேம் சிட்டி. அந்த நகரத்துக்குள்ள பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டே வருகிறார்கள். தேவன் எச்சரித்து பார்த்தாலும் கேட்கவே இல்லை. திரும்ப தங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டே இருந்தார்கள், நிக்கிரகமாக்கி கொண்டே இருந்தார்கள், அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். தேவனுடைய கட்டளைகளையோ கற்பனைகளையோ நியாயங்களையோ கை கொள்ளவில்லை. ஆனால் ஆலயத்துக்கு வருவாங்க, எல்லாமே இருக்கும். அந்த நகரம் பேரே பரிசுத்த நகரமா. ஆனா உள்ள பிரவேசிக்கிற யார்கிட்ட என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை, அசுத்தம் இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளல, எதுவுமே பண்ணல. அதனாலதான் தேவன் என்ன பண்ணுகிறாரு, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எழுப்பி அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கொன்னுகிட்டே இருக்கிறாங்க. எலியாவை கொல்ல திட்டம் போட்டாங்க, எலிசாவை கொல்ல திட்டம் போட்டாங்க, மிகாயா தீர்க்கதரிசி அப்படின்னு ஏகப்பட்ட தீர்க்கதரிசி. பாபிலோன் தேசத்துக்கு ஒப்பு கொடுக்க போறாரு தேவனுடைய ஜனங்கள். இதுல சன்மார்க்கனா இருந்தாலும் சரி துன்மார்க்கனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒப்பு கொடுக்க போகிறேங்கிறாரு. அதான் கர்த்தருடைய பட்டயம் அவருடைய உரையிலிருந்து என்ன ஆகணும்னா உருவப்பட்டுருச்சான். இனி அது என்ன ஆகாதான்? உரைக்குள் திரும்பி போவதே இல்லை. அந்த பட்டயம் எப்படிப்பட்டதா இருக்குமா? 9 பாருங்க. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது, மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அன்று ஜனங்களுக்கு உரைச்சிரு, ஆசாரியர்களுக்கு உரைச்சிரு என்று சொல்லுகிறார். இதை சொல்லும் போது அது என்ன பட்டயம்? கர்த்தர் இரக்கம் உள்ளவர்ல, கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர்ல, கர்த்தர் மன்னிக்க தயப்படுத்தவர்லன்னு அன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிழையில கடந்துட்டு தான் அப்படி சொல்லுவாங்க. பிழை நீக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் அவர் இந்த பூமியை நிர்மூலமாக்குகிற கர்த்தர் என்று. நமக்கான ஒரு புது வீட்டை ஆயத்தம் பண்ண போறாரு. அதனால இந்த பூமி என்னாகும்? நிர்மூலமாகும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவும் அவருடைய இரக்கம் தான். இந்த அழியும் பூமியில நம்ம என்ன கூடாது? எந்த பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கும். இதே காரியத்தை அவர் இந்த பைபிள் தான் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த காலத்துல அவருடைய பட்டயம்னா எதை சொல்லலாம்? பரிசுத்த வேதாகமம் அவருடைய பட்டயம். இது துலக்கப்பட்ட ஒரு பட்டயம். பேசுற சில காரியங்கள் நான் பேச நீங்க பிடிக்கலன்னு இருந்தாலும் நீங்க வீட்டுல போய் வாட்சி பார்த்தா அதே காரியம் உங்களுக்கு இருக்கும். அதான் துலக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆனாலும் இது வெளியாக்கப்பட்ட ஒரு பட்டயம். இந்த வார்த்தை என்னனாலும் உங்களை இருதயத்தை என்னாகும்? ஊடுருவ குத்திக்கிட்டே தான் இருக்கும், பிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இன்றைக்கு இதை நம்ம வாசிக்கும் போது நீங்கள் பயந்து நடுங்க வேண்டாம். கர்த்தருக்குள்ள இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் என்கிற விருப்பம் இருக்கிறவங்களே பாக்கியவான்கள் தான். இதை கொஞ்சம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்க, இன்னும் பாக்கியவான்களா இருப்பீங்க. சத்தியத்தை கேட்கிறவங்களே பாக்கியவான்கள் தாங்க. இந்த மாதிரி வரவே மாட்டேன்னு இருக்கிறதாங்க கஷ்டம். என்னாலும் அவருடைய சந்நிதி உட்கார்ந்துன்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த பட்டயம் உங்களுக்கு ஆதரவா தான் இருக்கும். இந்த பட்டயம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த பட்டயத்தை நான் உங்க கையில கொடுத்துருக்கிறேன். உங்கள் குடும்பத்தை, உங்கள் காரியத்தை பிரிக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற எந்த சத்ருவானாலும் சரி, இந்த பட்டயத்தின்படி வேண்டி மன்றாடிக்கோங்க. இந்த பட்டயம் என்னாகும்? உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆயுதங்களையும் ஒன்றும் இல்லாம ஆக்கும். இந்த பட்டயத்துக்கு ஈடா உலகத்துல எந்த பட்டயமும் கிடையாது. அதனால கர்த்தருடைய பட்டயம் நீட்டப்பட்டுருச்சு. அது இனி உரைக்குள் திரும்புவதே இல்லையா. அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னாரு. அதே போல பாபிலோன் ராஜாக்கள் இஸ்ரவேலை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். நடப்பதற்கே வாய்ப்பு இல்லைன்னு தான் அன்னைக்கு எசேக்கியேல் சொல்லிட்டு இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? நடந்துருச்சு. அதே போல இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் என்று பெயர் பெற்றவங்க ஏதோ இஷ்டத்துக்கு தேவனை தேடிக்கிட்டு, நினைச்சா கர்த்தருடைய சமூகம் வருவாங்க, நினைச்சா வரமாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கர்த்தருடைய பட்டயம்
நீட்டப்பட்டதாய் மாறிச்சு. அது துலக்கப்பட்ட பட்டயம். இன்னும் எழுதப்பட்டதை பார்ப்போமானால் 15-16 வசனம், அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவருடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. ஏக பலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு, உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. இந்த இருதயத்துல பல காரியத்தை திட்டம் தீட்டி வச்சிருப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமாகவும் இருக்காது, தேவனுடைய வசனத்தின்படி இருக்காது. ஆனாலும் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் அதை நிறைவேற்றியே ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பட்டயம் புறப்படும் போது என்ன ஆகுமா, அவங்களுடைய இருதயம் எல்லாம் சிந்திச்ச எல்லாமே அப்படியே அகன்று அதெல்லாம் உருகிற அளவுக்கு ஆயிரும். திகைத்து போகிற அளவுக்கு தேவன் ஒரு திட்டத்தை பண்ண போறாராம். இனி அநேகர் தேவனுக்குள்ள வரப்போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு வரப்போறாங்க. கோணலான வழிகளில் போய்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நினைவுகளை எல்லாம் தேவன் ஒன்றுமில்லாம அகற்ற போகிறாரு. எதன் வழியாய்? இந்த பட்டயமாகிய பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையின் வழியா. இது எவ்வளவு உட்பிரவேசிக்க கூடாதுன்னு தன்னுடைய இருதயத்தை கட்டி வச்சிருக்கிறார்களோ, தேவன் அந்த இருதயத்தை என்ன பண்ணுவாரு, பயங்கரமாய் அந்த இருதயத்தை ஊடுருவி அவர்கள் நினைவுகள் எல்லாம் ஒன்றுமில்லாம ஆக்கிடுவார். உலகத்துல சம்பவிக்காததாங்க எத்தனை பெரிய காரியங்கள் எழும்பி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனை திட்டங்களை போட்டது உண்டு. அந்த திட்டம் எல்லாம் என்னானது, ஒன்றுமில்லாமல் புசுங்கி போனது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். பேதுருவை சிறைச்சாலையில வைத்தார்கள். ஆனால் பேதுரு என்ன ஆகிறாரு, மறுநாளிலே ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பூட்டப்பட்ட சிறைச்சாலை பூட்டப்பட்டதாவே இருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, தேவனுடைய வார்த்தையை வெளியிலே உரைத்தார். கர்த்தருடைய வசனம்ங்க, அதெல்லாம் வசனம். அது ஒரு பட்டயம். அன்று நடந்த அதே அதிசயம் அற்புதம் என்னாகும், இன்றும் நடக்கும். பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு வேணும் சொல்லக்கூடாது என்று அடித்து அவர்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலையின் உட்காவலர்களே போட்டார்கள். ஆனா சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் என்னது, இடிந்து விழுந்தது. கர்த்தருடைய பட்டயம் அவ்வளவு பயங்கரமானது. இந்த உலகத்துல எந்த மனிதர்களாலும் என்ன முடியாது, கட்டி வைக்க முடியாத ஒன்று, அடக்கி வைக்க முடியாத ஒன்று. அதான் எல்லா காரியத்துக்கும் இன்னைக்கு உலகத்துல எதை வேணா கண்டுபிடிச்சு சரி செய்யலாம் சொல்லலாம். மின்னல் வருகிறத தடுக்க என்ன முடியாது, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அது கர்த்தருடைய பட்டயத்திலே நம்ம கண்ணார பார்க்கிற ஒரு மேலான பட்டயம். அது போல ஏகப்பட்ட பட்டயம் கர்த்தருடைய சமூகத்துல இருக்குது. மின்னல் என்பது பயங்கரமான ஒண்ணு. மின்னலுக்கு மறைஞ்சு ஒண்ணுமே வாழ முடியாது. மின்னல் எங்க விழுன்னு என்ன முடியாது, யாராலையும் கணிக்க முடியாது. அதுக்கு எத்தனை தான் எர்த்து காரியத்தை கண்டுபிடிக்கட்டும், எத்தனை தான் மிஷினை வைக்கட்டும், என்ன வேணா வைக்கட்டும், இவங்க கண்டுபிடிச்சு இத்தனை கிலோவாட்டை இது தாங்கும்னு நினைப்பாங்க. அத்தனை கிலோவாட்டுக்கும் மேலான ஒரு மின்னல் இறங்கிடும், அத்தனை நிர்மூலமாய்க்கும். இதெல்லாம் நம்ம கண்ணார பார்த்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பட்டயம். அது அதை விட மேலானது இந்த வசனம். இந்த வசனம் உங்க இருதயத்துல இருக்குதா, நீங்க எவ்வளவு பெரிய பட்டயத்தை உடையவங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த வசனத்துக்கு மிஞ்சி எதுவுமே நடக்காதுங்க. இன்னைக்கு உங்களை பயங்காட்ட தேவன் என்னாகல இந்த வசனத்தை கொடுக்கல. இவ்வளவு பெரிய பட்டயத்தை கையில வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புகிறது என்ன, அது ஒன்றும் இல்லாம தான் போகும். கோணலா எந்த வழிகள் இருக்கு, ஆசீர்வாதம் இல்லாம இருக்குதா, தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, வேலை இல்லாம இருக்கிறீங்களா, கஷ்டத்துல இருக்கிறீங்களா, எல்லாவற்றையும் இந்த வேதாகமத்தின் பட்டயம் சரி செய்யும். என் பாதையே கோணலாயிடுச்சு, இனிமே எனக்கு சரியே ஆகாது ஆண்டவரே, நான் இப்படித்தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கணும்னு இருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தருடைய வசனம் உங்க இருதயத்தில் வந்து உங்கள் கோணலான பாதையெல்லாம் செவ்வையாக்கி தரும். உங்களுக்கு நேரான வழியை கொடுக்கும். நேர் வழியாய் உங்களை நடத்தி வருவார். நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போகிறவர்கள் அல்ல. நீங்கள் ஒன்றுமில்லாமல் திரும்பி போவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகம் வந்துட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இந்த ஆசீர்வாதம் உங்கள் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லுகிற அளவுக்கு உங்கள் கைகள் எல்லாம் தேவ ஆசீர்வாதத்தால் நிறைந்ததா தான் நீங்க போவீங்க, இருப்பீங்க. இந்த உலகத்துல சாட்சியாய் மாற்றுவார். அந்த அளவுக்கு இந்த கர்த்தருடைய பட்டயம் செய்யும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களின் ஆலோசனைகள், உங்கள் இருதயத்திலே கெடுக்கிற வஞ்சிக்கிற பொல்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த பட்டயம் நிர்மூலமாக்கும். அதைத்தான் இங்க எழுதியிருக்குது 15ஆம் வசனத்துல, அது மின்னும்படி பதமிடப்பட்டது. கீழே இருக்கா பாத்தீங்களா? அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது. மின்னும்படியானா தெரியுதா? ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்குமா, ஒரு விரலை கூட வைக்க பயமா இருக்கும், அந்த அளவுக்கு அது பதமிடப்பட்டது. அடுத்து வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. இன்னொன்னு வலதுபுறமும் வெட்டும், இடதுபுறமும் வெட்டும், திரும்புகிற திசையெல்லாம் என்ன ஆகும், வெட்டும். உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க நீ ஒருவனாலையும் முடியாது. கர்த்தருடைய வேதத்தை கையில வச்சிருக்கிறவர்களே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க இருதயத்தை சாய்த்தவர்களே,
கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு வேணுங்க, அனுதினமும் அவருடைய வசனத்தை தேடுகிறவர்களே, இந்த வசனம் நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருமே தவிர உங்கள் ஆசீர்வாதத்தை அடைக்க ஒருவனாலையும் முடியாது. இந்த வசனமாகிய பட்டயம் பயங்கரமானது. இந்த வசனத்தின்படியே செய்து முடியும். ஆகவே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. என்ன, உங்களை சிறைபிடிக்க ஒருவரால முடியாது. இதுவரைக்கும் உங்களை சிறைபிடித்த எண்ணங்கள் இனிமேல் சிறைபிடிக்கவும் முடியாது. கர்த்தர் தம்முடைய வசனத்தின் பட்டயத்தினாலே எல்லாம், வலது பக்கம் சிறையா இருக்கா, இடது பக்கம் சிறையா இருக்கா, ஒரு பக்கம் நல்லா இருந்தா ஒரு பக்கம் எங்க வீட்டுல நல்லாவே இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே இருக்கீங்களா, வலது இடதுபுறம் எல்லா பக்கமும் இது திரும்பும். வசனத்தை முன்வைத்து நீங்கள் நிக்கிற திசையெல்லாம் வேண்டிக் கொள்ளும் போது எந்த அடைப்புகளோ எந்த ஒரு ஆசீர்வாத குறைவுகளோ எல்லாமே என்னாகும், அடைப்பு திறக்கப்படும், ஆசீர்வாத குறைவு நிறைவாகும். அப்படிப்பட்ட பட்டயத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆகவே வசனத்தை நல்லா வாசிங்க, வாசிக்கிற நீங்க அதன்படி செபிங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். இங்க சொல்லப்பட்டபடியே அன்றைக்கு நடந்து விட்டு, அன்று பாபிலோன் ராஜாக்கள் என்னானாங்க, இஸ்ரவேலை சிறைபிடித்து கொண்டு போனார். இன்று உங்களை, தேவனை நம்பி இருக்கிற உங்களை சிறைபிடிக்க நினைக்கிற எல்லா எண்ணங்களையும் தேவன் என்ன பண்ணுவாரு, சிறைபிடித்து கொண்டு போயிடுவார். உங்களுக்கு விடுதலை. உங்கள் கோணலான பாதைகள்லாம் செவ்வையாக்கிட்டார். இனி உங்கள் பாதை கோணலாக போகிறதே இல்லை. நீங்கள் அவருடைய கட்டளைக்குள்ள வந்துருங்க, அவருடைய வசனத்துக்குள்ள வந்துருங்க, இல்லையா? உங்களுடைய வீடு எல்லாம் இயேசு நாமத்தினாலே கட்டப்படணும், வசனத்தினால கட்டப்படணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸ்திரீன்னு ஒண்ணு ஸ்திரீன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. மணவாளன் வரும்போது மணவாட்டியாகிய நாமும் தான் ஸ்திரீயா இருக்கிறோம். நாமும் புத்தியோடு நடந்து கொள்ளணும். புத்தியோடு நடப்பதுன்னா எப்படி? இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். நடக்க முடியாததான் அறிக்கையாவது இடணும்ல. இந்த வசனம் இருக்குது உண்மைதான், எனக்கு தெரியும்னாவது நம்ம வச்சிருக்கணும்ல. இந்த ஒண்ணு இருந்தாலே போதும், உங்களுக்கு புத்தி வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். பெரு வெள்ளம் வந்தா என்ன, பெருங்காற்று அடிச்சா என்ன, எவ்வளவு தூரம் மழை சொரிந்து எல்லாவற்றையும் இழுத்துட்டு போனா என்ன, வசனத்தின் மீது கட்டப்பட்ட வீடு, வசனத்தின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை, வசனம் நிறைந்த உள்ளம், அதை என்னாகாது, சேதப்படுத்தவே முடியாது. புத்தியுள்ள வீடு, கண்மலையின் மேல கட்டப்பட்ட புத்தியுள்ள வீட்டை இடிக்க ஒருவனாலையும் முடியாதுன்னு நினைக்காரு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருங்க. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. உங்கள் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கனுக்கு வரும் முடிவை பார்ப்பீர்கள், அதன் பலனை பார்ப்பீர்கள். உங்களை பிரிக்க நினைச்சு போராடி இருக்கோம், கடைசி அது பிரிஞ்சு போயிடும். பிரிக்க நினைக்கிறவனுக்கு பிரிவு தான் வரும், சேர்க்க நினைக்கிறவனுக்கு எல்லாமே சேரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படையா கொண்டு வருகிறவங்க. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க. அவருக்கு மறைச்சுக்கிட்டுலாம் ஆலோசனை போடுவாங்கன்னு நினைப்பாங்க. கர்த்தருக்கு மிஞ்சின ஆலோசனை இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அவர் அத்தனை மறைபொருளையும் வெளிப்படுத்திடுவார். ஆகவே அவருடைய வசனத்தை கையில வச்சிருக்கீங்க, வேதாகமத்தை மடியில ஏந்தி உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க சாதாரணப்பட்ட ஆளா? இந்த பட்டயம் இருபுறமும் கருக்குள்ளது. ஆகவே இந்த வசனத்தை கடைபிடிங்க, பைபிளை கையில எடுத்துக்கோங்க. அவருடைய உரையிலிருந்து எடுக்கப்பட்ட பட்டயம் இனி உரையில் திரும்பி போடப்படுவதில்லை என்று அன்று சொல்லப்பட்ட எல்லா காரியமும் பாபிலோன் ராஜா சிறைபிடிக்க வருவான்னு சொன்னதான் உண்மை. ஆனா இன்று நாம் சிந்திக்கிற காரியங்கள் என்ன, தியானிக்கிற காரியங்கள் என்ன? இந்த உங்களுக்கு என்ன வசனத்தை உறுதிப்படுத்தினாரோ அந்த வசனம் உங்க வாழ்க்கையில வெறுமையாய் போவதே இல்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம் மின்னப்பட்ட ஒன்று, அது இருபுறமும் தீட்டப்பட்ட ஒன்று. அடுத்தபடியால் திரும்புகிற எல்லா திசைகளிலும் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்க அனைத்து காரியங்களையும் வெட்டி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒன்று. இந்த 3 உங்களுக்கு எழுதப்பட்டதா தான் இருக்கு. கீழே இருக்குல்ல, அதுலதான் 15, 16 கீழே பாருங்க. அது ஆமா, இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு 3 காரியங்களை பிடிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவன் கொடுத்த வசனம் மின்னும்படியான அது ஒரு வசனம், அடுத்து வெட்டும்படி தீட்டி வைக்கப்பட்ட வசனம், அதுக்கடுத்து கீழே உங்கள் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் உங்க ஆசீர்வாத குறைவுகளெல்லாம் ஒன்றுனாவும் முறியடிச்சு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு இடம். இதை வைத்து தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அற்புதம் சாதாரணமாக உங்க வாழ்க்கையில நடக்கும்.
கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு கிரியைகளோ காரியங்களோ நீங்க இருப்பீர்களானால் மாத்திரம் அதுவும் வசனம் உங்க இருதயத்தை குத்துதா, அந்த வசனத்தை இப்படி அறிக்கையிடுங்க. உங்களுடைய வசனம் மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் என் இடத்துல இப்படி ஒரு காரியங்கள் இருக்குது, எனக்கு நிவர்த்தி செய்து தாரும் என்று வாயை திறந்து கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன நிவர்த்தி செய்து உங்களை ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஆகவே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.